அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம், மாலை வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ஒரு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். இதோ லொக்கேஷன், இதான் ஏரியா. இந்த ஏரியாவுக்கு போனீங்கன்னா மட்டும்தான் நிம்மதியாக உங்களுக்கு உங்களுடைய வாகனங்களையும் நிறுத்த முடியும். மன்னரை ஆற தழுவி முத்தமிட்ட குழந்தைகள் தங்களுடைய அன்பை வெளிப்படுத்திய தருணம். கதவை திறந்த அதிகாரிகளுக்கு ஷாக். அப்படி என்னதான் உள்ளே இருந்தது? பலதியா அதிரடியான சுற்றி வளைப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றது இந்த நாட்களில். அதில் அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய கதவுகள். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். குவைத் டவர்ஸ் பக்கமெல்லாம் ஸ்னோ விழுந்தா எப்படி இருக்கும்? பனிப்பொழிவு விழுந்து நிறைய பனிப்பொழிவோட இடுப்பளவுக்கு சரி பனி நிறைஞ்சு போய் இருந்தால் குளிர் எப்படி இருக்கும்? அட் த சேம் அதே மாதிரியான குளிர்தன்மை உங்களுக்கு இன்றைக்கும் நாளைக்கும் 100% இருக்கும் அப்படின்னு வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதால் வெளியில் போகிறவங்க தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. எகைன் இந்த தகவலை கொண்டு வரதுக்கு காரணம் என்னென்னா, அந்த அளவுக்கு குளிர் இன்றைக்கு இரவுக்கு நாளைக்கு இரவுக்கு இருக்க போகுது. காரணம் என்னென்னா, துருக்கி, ஈராக், ஈரான் பாருங்கள். اليوم الثلاثاء 26/8/1446 هجري. تجمد الماء في محافظة رفحة. تجمد الماء في محافظة رفحة. இப்போ கடைசியாக வந்த வீடியோவுக்கு முன்னாடி இருந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா. அங்கே கூட தேங்கி நிற்கிற தண்ணிகள் எப்படி ஐஸ் ஆகியிருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி அல் ஷஹீத் பார்க், குவைத் சிட்டி, லாஸ்ட் அல் ஷஹீத் பார்க்கில் வண்டிகளை நிறுத்துறதுக்கான அனுமதிகளை வழங்கியிருக்கிறாங்க உள்துறை அமைச்சகம். எந்த ஒரு கட்டணம் இல்லாமல் வாகனங்களை நிறுத்துங்க அல் ஷஹீத் பார்க்கில். அதுக்கப்புறமா சுற்றி திரியணுமா இருந்தால் வெளியே போங்க. இல்லை ஒட்டுமொத்தமாக டிராஃபிக்கில் சிக்கி சின்ன பின்னம் ஆகிடுவீங்க. ரொம்ப கவனம். அதே போல தான் முனிசிபாலிட்டி அதிரடியான சோதனைகளை மேற்கொண்டு வராங்க இந்த நாட்களில். பல பகுதிகளில் குறிப்பாக ஃபர்வானியா கவர்னரேட்டில் சோதனை நடத்திய போது பல வாகனங்களை சீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அத்துமீறி அரசு சொத்துக்கள் ஆக்கிரமித்த பல இடங்களை அடித்து நொறுக்கி உடச்சி தள்ளியிருக்கிறாங்க. அதோடு சேர்த்து ஷூயிக் இண்டஸ்ட்ரியல் பகுதிகளில் ஒவ்வொரு தகர அறைகளையும் திறந்து பார்க்கும் அதிகாரிகள். ஷாக்காகிய தருணம். என்ன ஏது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்.
حاليا اليوم بالشويخ الصناعية الثانية قدام المحل. مخرطة، لا مو مخرطة، تعال معي. احنا حاليا بالشويخ الصناعية الثانية. العامل مستغل الفراغ هذا كله تربية طيور. نبدأ من أول شيء من هني. طبعا الباب صوب شارع الخدمة مسكرة مقفلة، يدش من الباب الجانبي. الجزء الفراغ هذا كله تربية طيور، كله شبرات، كله تربية طيور. طبعا غير الغرف الغير مرخصة موجودة هني. حياك معنا مصورنا. كله داخل حمام، كله تربية طيور، كله حمام. என்னது நான் ஆசைக்கு புறா வளர்த்தேன் அதுவும் தப்பா? அப்ப புறாக்கள் கூட வளர்க்க கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாம், புறாக்கள் வளர்க்கக்கூடாது. அனுமதி இல்லாமல் சுற்றுச்சூழல் அதிகார சபைக்கு தெரிவிக்காம, பலதியாக தெரிவிக்காம இப்படி நீங்கள் புறாக்கள் வளர்த்தீங்கன்னா உடனடியாக வந்து முக்காலஃபா போடுவாங்க. 5000 தினார் வரைக்கும் முக்காலஃபா. ஆசைக்கு நாட்டில் புறா வளர்க்குற மாதிரி எங்கேயும் வளர்க்கலாம் அப்படின்னு மட்டும் தயவு செய்து நினச்சிக்கிட்டு வந்து புறாக்கள் வளர்த்துறாதீங்க. பெரிய பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். அதிரடியாக திறந்த அதிகாரிகளுக்கு ஷாக் ஆகினது அதுதான். அடுத்ததா இதோ அனைத்து குழந்தைகளும் ஆற தழுவி முத்தமிட்டு மன்னரை ஆதரவோடு அனைத்த தருணம். அதே போல் பாருங்கள், ஒரு நாட்டு மன்னருக்கு, ஒரு நாட்டு ஜனாதிபதிக்கு எந்த அளவுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறாங்கன்னு. ஆனால் அதே நம்ம நாட்டில் டிக்டாக் போடுறதும், கன்னம் ஸ்டைல் போடுறதும், டான்ஸ் ஆட வைக்கிறதும், ஃபோட்டோ எடிட் பண்ணுறதும் என்னங்கடா? இதை பார்த்தாவது திருந்துங்க.
ஒரு நாட்டு மன்னர், அதாவது இப்போ நம்ம தேர்தலில் வாக்களித்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல்வாதிகள் தான் நம்ம நாட்டில் இருக்கிறது. காலங்காலமாக இந்த நாட்டை ஆண்டுக்கிட்டு வர மன்னர் எவ்வளோ அழகாக மரியாதை கொடுக்குறாங்க பாருங்கள். அதே மாதிரி சட்டத்திட்டங்களும் எவனாவது ஒருத்தன் போய் சும்மா சாதாரணமாக இவரை ஏஐயில் எடிட் பண்ணி அந்த மாதிரி டான்ஸ் ஒன்று போடுங்க பார்ப்போம், முடியுமா? தூக்கி வாழ்நாள் பூரா உள்ளே வச்சிட மாட்டாங்க. அதே நம்ம நாட்டிலலாம் அந்த அரசியல்வாதிகள், சரி அரசியல்வாதிகள் எப்படிப்பட்டவர்களாக வேண்டாலும் இருக்கலாம், ஆனால் அந்த நீங்கள் இந்த மாதிரி போஸ்ட்டு போட்டு வீடியோ போட்டு அவமதித்து அசிங்கப்படுத்துறது சொந்த நாட்டை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. நம்ம நாட்டு அரசியல்வாதிகள் இலட்சணம் என்ன, இதுதான் இவங்களுடைய இலட்சணம் அப்படின்றத வெளிக்கொண்டு வந்து காட்டுறீங்க, அவ்வளவுதான். நம்ம நாட்டை நீங்களே கேவலப்படுத்துறீங்க அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதால் தயவு செய்து அந்த மாதிரி ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள். இது செய்கிறது நம்மளை நாமே இழிவுபடுத்துகிற மாதிரி, நம்மளே நம்ம மேலே அண்ணாந்து பார்த்து துப்பிக்கிற மாதிரி அப்படின்றத நினச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோட்டோ வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப கவனமாக இருங்க, குளிர் அதிகரிக்குது.